ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்னைக்கு ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ஜூஸ் தாங்க வந்து செய்ய போகிறோம். அது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க பார்த்தீங்கன்னா பீட்ரூட்னாவே சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து ஜூஸ் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எடுத்து கொடுத்தோன்னா ரொம்பவே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பசங்க பெரியவங்க எல்லாமே வந்து ஹெல்த்தியாகவே வந்து நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து எடுத்திருந்தேன். இதில் எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருள் தாங்க. பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி பாதாம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு பொருள் தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நாட்டு சர்க்கரை. ஃப்ளேவருக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நான் இஞ்சிக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை லெமனு. இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்குங்க. இதனுடைய தோல்லாம் வந்து எடுத்துட்டேன் பீட்ரூட்டில். நான் வந்து பாதாமுக்கு வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 6 பாதாம் இருக்கும். இதனுடைய தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மெலிசாவே. இந்த மாதிரி வந்து தோல்லாம் வந்து ஊற வச்சு எடுக்கக்குள்ளே உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷனும் கிடைக்கும் அந்த பாதாமில். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்றதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 பாதாம் என்ற மாதிரி நான் வந்து 6 பாதாம் எடுத்திருந்தேன். நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள் செய்யக்குள்ளே அந்த பாதாமும் அதில் சேர்த்தோன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து காய்க்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கணுங்க. இதனுடைய எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னா கம்மி கூட பண்ண முடியும். சர்க்கரையும் எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு. இதுக்கு நல்லா நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. அதுக்கு மேலே இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து பேஸ்ட்டாக நல்லா வந்து ஜூஸியாக அரைச்சியாச்சு. இது வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கணுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம செய்யக்குள்ள அந்த ஜூஸ் எல்லாமே அந்த எசன்ஸை நல்லா வடிகட்டி வந்துடுங்க. வெஜிடபிளுக்கு வந்து வேக வைக்காத இந்த மாதிரி பச்சையாக ஜூஸ் போடக்குள்ள நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு குடிக்காட்டாலும் வாரத்தில் ஒரு தடையாச்சும் இந்த மாதிரி குடிக்கக்குள்ள நல்லாவே ரீஃப்ரெஷிங்காக இருக்குங்க ஹெல்த்துக்கு. இதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. பசங்களும் பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க நான் செஞ்ச முறையில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் வந்து அடிஷ்னலாக வந்து போடக்குள்ள நல்லா இன்னும் நியூட்ரிஷன் இதில் சேர்ந்துருக்குங்க. பாதாம் இல்லைன்னா கூட வந்து பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குங்க இந்த ஜூஸு. இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கேரட் ஆரஞ்சு வச்சு ரொம்பவே வந்து நல்ல ஜூஸ் வந்து செஞ்சுருக்குறேங்க. அதே மாதிரி வந்து கேரட்டில் மில்க் ஷேக்கும் வந்து செஞ்சுருக்குங்க, நல்லாவே இருக்குங்க. நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. என்ஜாய் யூர் ட்ரிங்க்.